காண்பது கனவா அல்லது நினைவா அப்படின்னு யோசிக்கிறது மாதிரி இருக்குது. எங்க அப்படின்னா கேரளாவில் மிகப்பெரிய போராட்டத்தை எல்லாம் முன்னெடுத்து இன்னும் அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிளில் இருக்கக்கூடிய பெண்களை கூட வேண்டுமென்றே சபரிமலைக்கு அனுப்பக்கூடிய அந்த போராட்டத்தை எல்லாம் முன்னெடுத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். இப்போ அவங்க ஆட்சி நடக்குது. இப்போ அந்த கேஸ் சபரிமலையில் பெண்களும் இதுக்கு போகலாங்கிற அந்த கேஸ் மீண்டும் வரும் பொழுது முன்பு பேசியதற்கு அப்படியே தலை குப்புறக்க வந்து இல்லை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நாங்கள் எதிர்த்து வழி வழியாக என்ன முறையை பின்பற்றுறோமா அதைத்தான் சபரிமலையில் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி தேவசம் போர்டு ஒரு நிலைப்பாடை மாற்றி இருக்கிறது. இது தேர்தலுக்கு கண்டு கம்யூனிஸ்டுகள் பயந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த செய்தி அப்படி பார்க்கிறேன். சுப்ரீம் கோர்ட் 2018 வயது வந்த பெண்களும் சபரிமலைக்குள் செல்லலாம் என்று தீர்ப்பு கொடுத்தது. அப்படி தீர்ப்பு கொடுத்ததே தவறு என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா இதே கோர்ட் என்ன பண்ணுது, ஹிஜாப் போடலாமா ஸ்கூல்ல வேண்டாமா கேஸ் வருது. அப்ப என்ன பண்ணணும், வக்கீல் முழுக்க கோர்ட் முழுக்க எல்லா வக்கீல் கையில புஸ்தகத்தை வச்சிருக்காங்க. என்ன கான்ஸ்டிடியூஷன் புக் இல்ல, குரான் ஹதீஸ் ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லி, இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லிருக்கு, சரியா தப்பா. அப்ப ஹிஜாப் போடலாமா வேண்டாமா என்று வரும்போது மட்டும் வந்து அது பள்ளிக்கூடத்துல. அப்ப ஹதீஸ் குரானை பார்க்கக்கூடிய இந்த கோர்ட் நீதியரசர்கள் எங்க யூனிஃபார்மிட்டி வேணுமோ அங்க வந்து சலுகை, அங்க அப்படி பார்க்கக்கூடிய நீதியரசர்கள் இங்க வந்து வழி வழியா இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை பார்க்கலாமா வேண்டாமா, பெண் உரிமை அங்க இங்க பேசுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மண்டைக்காடுல பகவதி அம்மன் கோயில்ல, இன்னும் பல நாகர்கோயில்ல, கேரளா பல கோயில்கள்ல பெண்கள் மட்டுமே வழிபடக்கூடிய திருவிழாக்கள் இருக்கின்றன. ஆட்டுக்கால் பகவதி ஆட்டுக்கால் பகவதி, தப்பா சொல்றேன், மண்டைக்கால் சொல்ல ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயில். இதே போல பல கோயில்கள்ல பெண்கள் மட்டும்தான் வழிபட முடியும். அப்படி பல கோயில்கள் நம்ம நாட்டிலே இருக்கின்றன. அப்ப அதெல்லாம் போய் மாத்த போறீங்களா? இப்ப சபரிமலைக்கே கூட வந்து இப்ப கோர்ட் வந்து முடிவு பண்ணுது, என்னப்பா இருமுடி கட்டிட்டு சாமி சரணம் சொல்லிட்டு தான் போனோமா, விரதம் இருக்கணுமா? தேவையில்லை, மற்ற கோயில போற மாதிரி போங்களேன். அப்படி சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? ஆகவே கோர்ட்டுடைய அதிகார வரம்புக்கு மீறி இந்த தீர்ப்பு வந்ததாக நான் பார்க்கிறேன். எப்படி வந்து முஸ்லிம்களை பார்த்து நீ ஏன் மேற்க பார்த்து தொழற, கிழக்கு நோக்கி தொழில் என்று சொல்வதற்கு ஒரு அதிகாரம் கோர்ட்டுக்கு இல்லையோ, சர்ச்சில் ஏன் ஆப்பம் சாப்பிடணும் இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடிய அதிகார வரம்பு எப்படி கோர்ட்டுக்கு இல்லையோ, அதே போலதான் வயது வந்த பெண்கள் சபரிமலைக்கு போலாம் என்று தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த அதிகார வரம்பு கோர்ட்டுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து. அந்த யாட்சிக்கு வச்சு பார்க்கும்போது சரி, இப்ப தீர்ப்பு வந்தாச்சு, பெண்கள் போனாங்களா? யாரும் போல. ஆகவே இது வந்து மக்கள் கருத்தை மீறி, மக்கள் நம்பிக்கையை மீறி கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு என்பது தெளிவா தெரியுதா? இல்லைன்னு போயிருப்பாங்கல்ல பெண்கள் விடுதலைகள்னு. அங்க மகாராஷ்டிரால இருந்து எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. திருப்தி தேசாய், அந்த அம்மா பேரு திருப்தி தேசாய் நினைக்கிறேன், கரெக்டா? யாரோ நான் மாதவிலக்கு சமயத்துல கூட போனேன். அதை ஒரு பெருமையா அவரை போட்டாங்க. கடைசியா இந்த பெண் குடும்பத்திலே என்ன நடந்ததுங்கிறதுலாம் அது ஐயப்பன் பார்த்துக் கொள்வார். அதான் சொன்னேன், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அது கடவுள் கொடுப்பார் தண்டனை. அது ஒரு பக்கம். அதனால இப்ப பாருங்க, மறுசீராய்வு மனு வந்திருக்கு. மார்ச் 5ஆம் தேதிக்குள்ள எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று சொன்ன உடனேயே தேவசம் போர்டு பல்டி, அந்தர்பல்டி தலைகீழ் மாற்றம். அப்படியே பாரம்பரியமாக என்ன நடைமுறை இருக்கிறதோ, கடைபிடிக்கப்படுகிறதோ, வாட் இஸ் அப்சர்வ்டு ஃபார் டைம்ஸ் இம்மெமோரியல், அதை நாங்க வந்து மதிக்கிறோம், அதான் செயல்படுத்துவோம். அப்படின்னா இப்படி பேசுறது கம்யூனிஸ்ட் கட்சியோ தேவசம் போர்டோ இல்ல. யார் பேசியிருக்காங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலில் இந்துக்கள் வாக்களித்த விதம் இப்படி பேச வைத்திருக்கிறது. திருவனந்தபுரத்தை தலைநகரையே உலுக்கியதுனால அவங்களுக்கு இந்த மாற்றம் வந்திருக்கிறது. ராமகோபால்ஜி அழகா சொல்லுவாரு, இந்த மாதிரி ஹிந்துக்கள் மட்டும் ஒன்னா சேர்ந்து ஹிந்து ஓட் பேங்க் ஒன்று வந்தாச்சுன்னா இவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு கூட போவாங்க. பட்டையா அடிச்சுட்டு நாமம் போட்டுட்டு வந்து பஜனை பாடிட்டு வந்து ஓட்டு கேட்பாங்க. சோ கூட ஒருத்தர் கிண்டல் அடிப்பார் ஏதோ ஒரு இடத்துல. அது ஸ்பீச் ஆண்டு விழாலே பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த வீடியோல பார்த்த ஞாபகம் எனக்கு. அதே ஒன்றுபட்டால் திமுக வந்து காவடி எடுத்து வந்து ஓட்டு கேட்கும் அப்படி ஒரு இடத்துல பேசியிருப்பார். சவார்கரும் சொல்லியிருக்காரு, கோர்ட்டுக்கு வெளியிலேயே வந்து அந்த பூனலை போட்டுக்கிட்டு வந்து கூட ஓட்டு கேட்பாங்க. அதனால
ஹிந்து ஒற்றுமைக்கு, ஹிந்து எழுச்சிக்கு கிடைத்த வெற்றியாக நான் இதை பார்க்கிறேன். அவ்வளவுதான். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஸ்டாண்ட்ல மாறல. கொள்கை என்பது ஓட்டு தான். இதுதான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால ஹிந்துக்களுடைய வாக்கு தங்களுக்கு கிடைக்காம போயிடும் என்ற பயத்தின் காரணமாக இப்படி பண்ணிருக்காங்கிறது தெளிவா தெரியுது. ஆனால் ஹிந்துக்கள் தெளிவா இருக்கணும். இதை நம்பி திருப்பி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போட்டால் நாளைக்கு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இவங்க ஸ்டாண்ட் மாற்ற மாட்டாங்கன்னு நிச்சயம் இருக்கு இல்லையா? இவங்க நம்ப முடியாது. பச்சோந்தி அவ்வளவுதான். அதாவது கம்யூனிஸ்டுகள் அங்க இந்த இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை கேவலப்படுத்தினாங்க இந்த போராட்டம் மூலம். அந்த சபரிமலையில இருக்கக்கூடிய தங்கத்தை சுரண்டி அந்த வேலையை பார்த்தது காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்தார். சோனியா காந்தி எல்லாம் போய் அந்த போட்டி மீட் பண்ண அந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் உண்மையாக அந்த சபரிமலை அந்த வழிபாட்டு உரிமையை மீட்டெடுப்பதற்காக போராடியது பாஜக தான் அப்படிங்கிறதையும் இந்துக்கள் நிலையில கொள்ளணும் அப்படிங்கிறது. சபரிமலை மட்டும் இல்ல, குருவாயூர் கோயில இப்ப ஆடிட் நடந்தது பாருங்க. ஒரு 2 கிலோ உள்ள பாத்திரம் 750 கிராமா மாறி போச்சா. தங்க கிரீடம் வெள்ளி கிரீடமாக மாறிடுச்சு. ஆடிட்ல பார்க்கும்போது 40 ஆண்டுகளாக ஆடிட் பண்ணாம இப்ப பண்ணோம்னா 2 விதம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. நிறைய பெரிய லிஸ்ட் வருது. ஆகவே தேவசம்போடு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கரங்களில் சிக்கி எந்த அளவுக்கு சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது நிறைய பெரிய கதையே இருக்கு. ஹிந்துக்களுடைய எழுச்சினால எத்தனை நடந்திருக்கிறது. அப்படி எழுச்சியை நின்று சாய்த்து காட்டி அந்த ஒன்றுபட்ட ஹிந்து சக்தி அதே போல தமிழகத்துல இதே போல செயல்பட்டால் திருப்பரங்குன்றத்துல தீபத்துல தூண் ஏற்றப்பட்டிருக்கும். மதுரையில எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து இந்த பூர்ணச்சந்திரன் இளைஞன் தீக்குளித்த உடனே எல்லாம் சேர்ந்து கடை அடிச்சிருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? இன்னைக்கு ஸ்டாலின் இந்த மாதிரி பேசுவாரா? ரகுபதி இப்படி பேசுவாரா? ஆகவே ஹிந்து மக்களுடைய ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றியாக இதை நான் பார்க்கிறேன். இதை தமிழக ஹிந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான செய்தியாக இந்த செய்தியை நான் எடுத்துக்கொள்கிறேன்.